வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் எட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு ஸ்போர்ட்டி லுக்கிங் 125cc வித் குட் மைலேஜ்ன்ற மாதிரி ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் சொல்லணும். உங்களுக்கே தெரியும், அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அம்சமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா வச்சிங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ஸ்போர்ட்டி லுக்கு ப்ளஸ் அது கொஞ்சம் வெர்சைலான ஒரு டோன்லையும் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு பஜாஜ் பல்சருடைய டிசைனை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு வெல் நோன், அது இல்லாமல் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு மாடல் இந்த பஜாஜ் பல்சர். அதனால் டிசைன் விஷயத்தில் ரியலி நல்ல ஒரு அப்பியரன்ஸோடு இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5-speed gearbox and bed multiplied clutch. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.64 bhp and 10.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 100 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விட கூட கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பற்றி சொல்லலாம், ஒரு டீசெண்டான ரிஃபைன்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டீசெண்டான இன்ஜின். ஓகோன்னு சொல்லும்படி இல்லைனாலும் இட்ஸ் ஓகேவான ஒரு 125cc இன்ஜின். பவர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு டீசெண்டான பவர் தாங்க இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஆவரேஜான லெவல் தான் இன்ஜின் பொறுத்த அளவுக்கு. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 140 kg, சீட் ரேட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,06,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,15,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் அகெயின் நம்ம பஜாஜோட ஒரு ப்ராடக்ட் தான், நம்ம பஜாஜோட பல்சர் N125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் நம்மளுடைய நார்மல் பல்சர் 125 எந்த விஷயத்தில் டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா டிசைன் விஷயத்தில் இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஆன் ரோடில் நிச்சயமாக பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரோடு அப்பியரன்ஸு உங்களுக்கு கொடுக்குன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்ஜின் தான். அதில் யூஸ் பண்ணிக்க அது சேம் இன்ஜின்லாம் உங்களுக்கு கொடுக்கல. இது வந்து ஒரு புது மாதிரியான இன்ஜின். இன்ஜினோட ஸ்பெக் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 124.58cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5-speed gearbox and bed multiplied clutch. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 11.83 bhp and 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 57.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜில் வந்து இந்த ஒரு இன்ஜின் கொஞ்சம் பெட்டரான ஒரு இன்ஜின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட வெயிட் வந்து கம்மி 125 kg தான் வருதுன்றப்போ உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு வெயிட் அது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தா நல்ல ஒரு மைலேஜ்ன்றதை இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுக்கும். சீட் ஹைட் மாதிரி விஷயங்களும் 795 mm அதை மாதிரி ரேஞ்ச் கிட்ட தான் வருது. உங்களுக்கு பவர் ஃபிகர் அது மாதிரி விஷயங்கள் பார்த்தாச்சு. ஓவரலாக பொறுத்த அளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு இன்ஜின். இதுவுமே ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். பவரும் ஓரளவுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பவருமே உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் கெயின் பண்ணியிருக்கு. பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. டாப் மாடல் வரீங்கிறப்ப சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றப்ப ஓரளவு பிரேக்கிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே இருக்குது இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த ஒரு வெஹிக்கிள். ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,17,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,22,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட்னா இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதனால தான் இது 3rd பிளேஸில் வந்திருக்கு. அது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் காம்பேக்டான ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு 125cc தான் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் இட்ஸ் ரியலி ஸோ குட், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் வந்து ஃபீச்சர்ஸும் இந்த செக்மெண்ட்டே பெஸ்ட் இன் கிளாஸான ஒரு லெவலில் வரும். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயத்துலையும் உங்களுக்கு பெருசாக குறைன்றது இருக்க போகிறதில்ல. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5-speed gearbox and bed multiplied clutch. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 bhp and 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பவர் வைஸ் பொறுத்தளவுக்கும் இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு பவர் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. பவர் இட்ஸ் ரியலி ஸோ
ஸோ குட். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 56.7 கேம்பிள் வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்குது. பவருக்கும் நல்ல ஒரு பவர் இருக்குது, மைலேஜ்லையும் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பொறுத்தளவுக்கு. பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்கார்டர் ஆப்ஷன்ஸ் வருது, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக்கு. பட் என்ன ஒன்று எஸ்பிடி மட்டும்தான் கொடுக்குறாங்க. நீங்கள் டாப் மாடலே வந்தாலும் கூட ஏபிஎஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து இன்னை வரைக்கும் இந்த வெஹிக்கிள் ஆட் பண்ணல. அது நிச்சயமாக தேவைப்படுது. ஏன்னா காம்படிட்டர் லைனில் நிறைய பேர் ஏபிஎஸ் எடுத்து வந்துருக்காங்க. இதோடைய பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றப்ப ஏபிஎஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் இல்லைன்றதான் இந்த வெஹிக்கிளுடைய ஒரு நெகட்டிவாக இருக்குது. மறுபடியும் டோட்டல் வைஸ் வெயிட் பொறுத்தளவுக்கு 123 கேஜி, சீட் ரேட்டு 786 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,28,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து இன்னும் ஒரு 125 செக்மெண்ட்லேயே டோட்டலி நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் டோனோட வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி 125cc மோட்டர் சைக்கிள். அதுலேயும் குறிப்பாக எனக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் வந்து அந்த ஒரு நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் பார்க்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் ஆன் ரோடில் அதான் நேருக்கு நேராக நீங்கள் இந்த வெஹிக்கிள் பார்க்குறப்ப நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும். நல்ல ஒரு அஜைலான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. ரியலி டிசைன் இட்ஸ் ஸோ குட். அதில் உங்களுக்கு குறையே கிடையாதுங்க. டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதில் உங்களுக்கு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 66 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவரால் இன்ஜின் ஸ்பெக்கு குறை கிடையாதுப்பா, நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டாப் மாடல் வரீங்கிறப்ப சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இருக்குன்றப்ப இந்த வெஹிக்கிள்லையும் உங்களுக்கு பிரேக்கிங்கில் குறை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் 136 kg, சீட் ரேட்டு 794 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,27,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடலோட ப்ரைஸிங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் ஓகே தான். கொஞ்சம் வெஹிக்கிளோடைய டிசைன் அண்ட் ஏபிஎஸ் மாதிரி விஷயங்கள் கிடைக்குதுன்றப்ப அதுக்கு நம்ம கொடுக்கலான்ற மாதிரி சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய CB 125 ஹார்னட் ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கிள். பட் ஆனால் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளுமே கூட டிசைன் வைஸ் போகிறது அழகு. இதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரீம் மாதிரி ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் தான் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுறாங்க. டிசைன் இட்ஸ் ரியலி ஸோ குட். அதில் உங்களுக்கு குறையே கிடையாது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோட டிசைனில் ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள். இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்டட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் இந்த செக்மெண்ட்டில் வேறு யாருமே கொடுக்காத ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் வந்து பார்த்தோன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.99 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 100 km/h. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்ல முடியலனாலும் இட்ஸ் ஓகேவான நல்ல பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 53 வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரீடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விடையும் கூட கொஞ்சம் பெட்டரான மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள், அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க்கு, பின்னாடி வந்து ட்ரம்மு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வருதுன்றப்போ பிரேக்கிங்லையும் உங்களுக்கு குறை கிடையாது. வண்டியோட அந்த ஒரு டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 124 kg, சீட் ஹைட் வந்து ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. சுருகையாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.